அந்த சன்னதியில நமக்கு கிடைச்சிருக்கு இந்த விளக்கு பூஜை செய்யக்கூடிய பாக்கியம். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது கோவிலுக்கு வரணும்னு நம்ம நினைச்சாலே சுவாமி நினைச்சாதான் வர முடியும்னு சொல்லுவார். அதனால நாமெல்லாம் வரணும்னு அம்பாள் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்திருக்காங்க. அமைதியான முறையில் இந்த பூஜையில கலந்துக்கங்க. பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாம் சரியான முறையில் எடுத்து வச்சுக்கோங்க. பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் மஞ்சள்ல மகா கணபதி, மஞ்சள் பிள்ளையார், குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். குத்து விளக்கிற்கு திருமாங்கல்ய சரடு, ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள் கிழங்கு போன்ற மங்கள வஸ்துக்களால் அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. விளக்கு பூஜைக்கு தயாரான முறையில மஞ்சள் அரிசி எல்லாருக்கும் கொடுத்திருப்பாங்க. பூஜை பொருள் ஊதுபத்தி, சூடம், தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூஜை மணி, பஞ்சபாத்திரம், சூடத்தட்டு, இந்த பூஜை பொருட்களை எல்லாம் பூஜை செய்வதற்கு ஆயத்தமான முறையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பூஜையானது விநாயக பெருமானுடைய வழிபாடோடு சிறப்பாக துவங்கப்பட இருக்கிறது. அதனால அனைத்து பக்தர்களும் பூஜையில சிறப்பான முறையில் கலந்து கொண்டு முத்துமாரி அம்மனுடைய அருளையும் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய அருளையும் பூர்ணமாக பெற வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அனைத்து விதமான சௌபாகியத்தையும் தரவல்ல திருவிளக்கு பூஜை. இந்த திருவிளக்கு பூஜையில கலந்துட்டோம்னாக்க அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கிறது. சாஸ்திரத்துல சொல்றாங்க திருமாங்கல்ய பாக்கியம், எல்லாரும் தீர்க்கமான சோமாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறது. கல்யாணம் ஆகாத காலத்துல உச்சித காலத்துல கல்யாண பாக்கியம், குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம், உத்தியோக லாபம், நிரந்தரமான ஒரு உத்தியோகமானது இந்த விளக்கு பூஜை செய்வதால் நமக்கு கிடைக்கிறது. சரீர ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் இந்த திருவிளக்கு பூஜையினுடைய பிரசாதத்தை நாம் எடுத்துள்ளோம்னாக்க எல்லா விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகும். தீர்க்கமான ஆயுள் பாக்கியமானது நமக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள். அதனால எல்லாரும் அமைதியா இருங்க. பக்கத்துல உள்ளவங்களுடைய பேசாம அமைதியான முறையில் அந்த பூஜையை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவதனஜவரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தி அருண குசுமமாலா வியாழலம்போதரம் பூர்ணலக்ஷ்மீ பிரசன்னம் மரகதமுகமீத்யம் சந்தன கர்ணயுக்மம் மம ஹிருவாசோ ஸ்ரீ கணேசோ நமாமி. அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருந்தாங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூஷிதமங்கலீயாः மாங்கல்யதாஸ்து சுபமங்கலதேவதாயாः அஸ்மாகமாதிஷாமோகைரமோகைரஜகாரிபிः கலஞ்சீவ கலஞ்சீவ சுகீ பவ சுகீ பவ ஏதே தான்யம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சம்பத்கரம் தீர்க்கமாயுகு. எல்லாரும் உங்க பூஜை மணியை அடிச்சு பூஜையை துவங்குவோம். எல்லாரும் பூஜை மணி அடிங்க. ஆகமார்த்தம் தேவானாம் யமனார்த்தம் துராகரபாணி குருவைந்தாரபம் தத்ர தேவதா ஸ்வானலாஞ்சனம் தண்டாநாதம் பிரதிஷ்டுந்தாத்யாம். எல்லாரும் மணியை கீழே
அற்புதமான சன்னதியில நம்ம பூஜை செய்ய தொடங்கி இருக்கோம்.